ஒர்க் பிளேஸ்ல நம்மள வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாரி நான் கத்துக்கிட்ட இந்த 5 விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நம்பர் 1, நம்ம சூஸ் பண்ற ஒர்க் வந்து நம்மளோட பேஷனுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒர்க்கா இருக்கணும். நம்மளோட ஸ்கில்ஸ்லயே வந்து நமக்கு எந்த ஸ்கில் வந்து நல்லா வரும், எந்த ஸ்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த கம்பெனிக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாரி அந்த ஸ்கில்ல சூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்க ஜாப் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து யாரும் ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியாது. ரெண்டாவது விஷயம், உங்களை யாருமே வந்து சூப்பர்வைஸ் பண்ணாம, மேனேஜர் யாருமே வந்து உங்களை மானிட்டர் பண்ணாம நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஸோ நீங்களே வந்து உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அதை அந்த டாஸ்க்கை வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், நல்லா ப்ரொடக்டிவா ஒர்க் பண்ணணுன்ற மாதிரி மைண்ட் செட்டில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை யாருமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. மூணாவது விஷயம் வந்து நீங்க பண்ற ஒர்க்கை வந்து ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணி கம்பெனிக்கு நீங்க பண்ற ஒர்க்குனால உங்களோட டாஸ்க்னால வந்து எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு, நீங்க என்ன வேல்யூ வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்றத நீங்க டாக்குமெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களை யாருமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து கேப்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ்குள்ள என்ன கேப்ஸ் இருக்கு, நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல என்ன கேப் இருக்கு, என்ன பெயின் பாயிண்ட் இருக்கு, ஸோ கம்யூனிகேஷன் கேப் எதுவும் இருக்கா, காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் எதுவும் சால்வ் பண்ணாம வந்து இருக்கா அப்படின்ற விஷயத்த சூஸ் பண்ணி அதை வந்து அந்த ப்ராப்ளத்தை வந்து ஒரு சால்வ் பண்றதுக்கு, ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு, இல்லை அந்த ஏரியால அந்த கிரே ஏரியால ஒர்க் பண்ணி அது மூலியமா கம்பெனிக்கு ஒரு வேல்யூ கொடுக்கறதுக்கோ இல்லை ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுக்கோ நீங்க இனிஷியேட்டிவ் எடுத்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களை யாருமே வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண முடியாது. காமனா எல்லாருமே பண்ணக்கூடிய டாஸ்க்கை வந்து பண்றோம் அப்படின்னா நம்மளோட யூனிக்னஸ் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியாது. ஸோ நமக்கு என்ன பேஷன் இருக்கு, நம்மளோட ஸ்கில்ஸ்லேயே வந்து எந்த ஸ்கில் வந்து நமக்கு ரொம்ப ஹைலைட்டாக வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து யூஸ் பண்ணலாம், அந்த ஸ்கில் பேஸ் பண்ணி கம்பெனியில் என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஸோ அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கோ, அந்த கேப்பை வந்து நம்ம அட்ரஸ் பண்ணுறதுக்கோ, கம்பெனியில் நம்ம வந்து ப்ராஃபிட் நம்ம மூலியமாக ஒரு ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்கோ, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுக்கோ, அந்த மாதிரி ஒரு யூனிக்னஸாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, யாருமே மானிட்டர் பண்ணாமல் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களை யாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களை யாருமே வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது.